நாங்க பல ஜோதிடர்கள பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எங்களுக்கு அந்த ஜோசிய பத்தின புரிதல் இல்லாதனால, அந்த ஜோசியத்து மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிருது. எங்களுக்கு அந்த ஜோசியம், ஜாதகம் அத பத்தின பொதுவான விளக்கம் வேணும். கண்டிப்பா. இது பொதுவா நாங்க ஜோசியத்துக்கு இங்க 2, 3 வகையில பலன் சொல்றோம். சிம்பிளா சிறு அப்பாயின்ட்மெண்ட்ன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த ஒரு கேள்விக்கான பதில் சொல்ற மாரி அதுக்கான கட்டணத்த வாங்கி சொல்லுவோம். 2வது ஒரு குறு அப்பாயின்ட்மெண்ட்டாக ஒண்ணு சொல்லுவோம். அது என்னன்னாக்கா, ஒரு 5 கேள்வி வரைக்கும் கேட்கலாம். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுன்னு. இத தான் எல்லா இடத்துலயும் போய் பார்ப்பாங்க. ஜோசியருங்க எல்லாருமே இந்த மெத்தட தான் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கறதுக்கு ஏத்த பதில் சொல்லுவாங்க. அல்லது ஜோசியருங்க தன்னுடைய சிறப்பான திறமையின் காரணமாக அவங்கள அட்ராக்ட் பண்ற விதமா வந்திருக்க காரணத்தையோ அல்லது நடந்த சம்பவத்தையோ 1, 2 சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, இந்த பிலீவிங் சிஸ்டம் கூடும். அவரு கரெக்ட்டா பார்ப்பாருன்ற நம்பிக்கை வரும். கடந்த காலத்த சொல்லும்போது அது நம்பிக்கை வரும். அதுக்காக அந்த மாரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது நடந்திருக்குமே, அது நடந்திருக்குமே அப்படின்னு கேள்வியா கேட்டு முடிப்பாங்க. ஆமாமா அது நடந்தது. போன வருஷம் இது நடந்திருக்குமே, அடுத்த வருஷம் இது அதுக்கு முன்னாடி இது நடந்ததே. நீ எந்த வீட்ல இருக்கணுமே, நீங்க அந்த வீட்ல இருக்கணுமே, எந்த தெருவுல இருக்கணும். சில பேர் தெரு நம்பர்லாம், தெரு பேரெல்லாம் சொல்ற மாரிலாம் கூட இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றதுனால என்ன ஆகும்னாக்கா, அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக அத சொல்றது. நாங்க அந்த மெத்தடும் ஃபாலோ பண்றோம். அதுவும் இருக்கு. எங்ககிட்ட ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வியுமே கேட்காமலே, உங்களிடம் ஒரு கேள்வியுமே கேட்காமலே, எங்களுக்கு அதுக்கான பணத்த கட்டும்போது, ஃபீஸ் கட்டும்போது, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, ஜாதகத்த மட்டும் வச்சு, நாங்களே ஒரு முறை எங்களுடைய பஞ்சாங்கத்தின்படி ஜாதகத்த கணிச்சு, அந்த ஜாதகத்துக்கான பொது பலன ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி குடுப்போம். அப்படி குடுக்கும்போது 2 வித ஆடியோ குடுப்போம். 1 ஜோதிட விளக்கம்னே ஒரு ஆடியோ குடுக்குறேன் நான். அந்த ஜோதிட விளக்கம்னு ஒரு ஆடியோ குடுப்பேன். அது ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டட். அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஆடியோ. அந்த ஆடியோவ அனுப்புவேன். இத கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு, அது கேட்கறதுக்குள்ள அடுத்து அவங்களோட தலையெழுத்த சொல்லுவேன். முன்ன பின்ன ஒரு ஆள பார்க்காமலே பலன் சொல்லுவேன். அவர பார்க்காமலே ஆளையே காட்ட வேணாம். நீங்க யார வேணாலும் பண்ணலாம். ஆள காட்டவே வேணாம் என்கிட்ட. அவங்ககிட்ட அவங்களுடைய ஜாதகத்த மட்டும் அனுப்பலாம். அல்லது டேட் ஆஃப் பர்த், டைம் மட்டும் சொன்னா போதும். ஆணா, பெண்ணான்னு சொன்னா போதும். அவங்களோட தலையெழுத்தோட பொது பலன வெகு சுருக்கமாக கூறுவேன். இது என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்லும்போது, ஏன் அத சொல்றோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு ஆடியோ ஒண்ணு அனுப்புறோம். அது பொது விளக்கம், ஜோதிட பொது விளக்கம்னு ஒரு ஆடியோ. அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நாம ஒரு பொருள் ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கங்க. இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுதான் பதில். நாம ஒரு பொருள் வாங்குறோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஒரு ஃபோன் வாங்குறோம். அந்த ஃபோனு கூட ஒரு கேட்டலாக் குடுப்பாங்க. புக்கு குடுப்பாங்களா இல்லையா? ஒரு கார் வாங்குறோம். எத வாங்குனாலும் ஒரு புக்கு ஒண்ணு குடுப்பாங்க. ஏன் ஒரு சின்ன குக்கர் வாங்குனா கூட ஒரு புக்கு குடுப்பாங்க. இத இப்படி தான் யூஸ் பண்ணணும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்குறோம். எத வாங்குனாலும் குடுப்பாங்க. பேனா, பென்சில் வாங்குனா குடுக்க மாட்டாங்க. ஆக நம்ம வாங்குற ஒரு மகத்துவமான பொருட்களுக்கெல்லாம் ஒரு புக்கு, கேட்டலாக்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அது என்னன்னா, அந்த பொருள சரியா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்தணும்னு அர்த்தம். அந்த பொருளை சரியாக புரிந்து கொண்டு, சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தம். அதுக்காக தான் அந்த புக்கு குடுக்குறாங்க. அத புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன். அந்த கார என்ன பண்றேன், புக்லாம் குடுத்துருக்குறாங்க. எல்லாம் எவ்வளோ முடியுமோ படிச்சுலாம் பார்த்துருக்குறோம். ஒரு நாள் செம மழை, பயங்கரமான மழை. அந்த மழையில வண்டிய ரிவர்ஸ்ல எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்சார்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுவுமே இல்ல. சவுண்ட் வரல, எதுவும் வரல. அதனால ரிவர்ஸ்ல போயிட்டேன்னா டமால்னு என்ன ஆச்சுட்டு, பின்னாடி இருக்கிற கண்ணாடி உடைஞ்சு போச்சு. முன்னாடி நான் பார்த்தது ஸ்க்ரீன்ல ஒண்ணும் தெரியல. ஆனா கண்ணாடி உடைஞ்சு. என்னடா உடைஞ்சிச்சுன்னு பார்த்தா, எங்க தெருவுலலாம்
இப்படி ஒரு போர்டு இருக்கும் தெரியுமா, நேம் போர்டு, தெருவுக்கான பேர் போர்டு. இந்த ஷார்ப்பாக இருக்குமே, இப்படி இருக்குது, இப்போ ப்ளூ கலரில் இருக்கும், அது ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்பான பகுதியை கண்ணாடியை குத்தி கண்ணாடி உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அடுத்து அந்த புக்கெல்லாம் வச்சு ஏன் உடஞ்சிது, சென்சார் இல்லையே என்னான்னு பார்த்தா அவன் அதில் போட்டிருக்கான், சென்ஸ் பண்ணணுன்னாக்கா அந்த பில்லரோட கனம் இவ்வளோ செலவு இருக்கணும்னு. இது ரொம்ப சின்ன பில்லர், அந்த பில்லர் வந்து ரொம்ப சின்னது. இது அது ஒரு 3 அங்குல பைப்பு தான் இருக்கும். அந்த 3 அங்குல பைப்பை வந்து அது சென்ஸ் பண்ணாதான், இந்த கேமரா சென்ஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ நான் முழுசாக படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓட்டியிருந்தேன்னா எனக்கு ஒரு 10,000 செலவாயிருக்காது. படிக்காமல் செஞ்சதுனால அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஆக எந்த ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் அதை பற்றி புரிதல் நமக்கு வேண்டும். நீங்கள் அதில் சொன்னீங்க கேள்வியில், எனக்கு சரியாக புரிஞ்சிக்க தெரியலையான்னு நான் தெரியலன்னு. உண்மை அதுதான். 2வது, புரிய வைக்கிறதுக்கு ஜோசியக்காரங்களுக்கு நேரம் இல்லை. அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆடியோ, இது ஒரு கேட்லாக் மாதிரி. ஜோசியத்துக்கு ஒரு புக்கு, கேட்லாக் புக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆடியோவை கேட்டுட்டு, இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் ஜோசியத்தை பற்றி சரியான புரிதல் வந்துடும். நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகம் பார்த்துக்கலாம். இப்போது இதில் என்னென்ன ஆடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள். அதாவது ஒரு ஜாதகங்கிறது என்ன அப்படின்னா, 12 கட்டும் 9 கிரகம் சேர்ந்தது ஒரு ஜாதகம். ஒரு ஜாதகம் என்பது என்ன அப்படின்னா, 12 கட்டும் 9 கிரகம் சேர்ந்தது ஒரு ஜாதகம். அப்போ 12 கட்டம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மொத்த சம்பவங்களும் இந்த 12 தொகுப்பாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள். 12 கட்டத்துக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற என்ன இருந்தாலும் மூச்சு விடுறதுக்கு ஒரு கட்டம் இருக்கும், காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கட்டம் இருக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கட்டம் இருக்கும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு கட்டம் இருக்கும், மரணத்துக்கு ஒரு கட்டம் இருக்கும், விக்கல் வந்தால் அதுக்கு ஒரு கட்டம் இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த 12 கட்டத்துக்குள்ளேயே மொத்தத்தையும் தொகுத்து வச்சுருக்கிறாங்க. ஆக 12 கட்டம் 9 கிரகங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற மொத்த சம்பவங்களையுமே இந்த 12 தொகுதிகளில் தொகுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் தரேன் பாருங்கள். ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா, அந்த அரசாங்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டெல்லாம், அந்த நாட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்டெல்லாம் ஒரு 12ஆக தொகுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 9 மந்திரி தான் இருக்காங்க. ஒரு சின்ன மாநிலமாக இருந்தால் அதுக்கு 9 மந்திரி தான் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 9 மந்திரி இருந்தால் இருக்கிற துறைகளெல்லாம் பிரித்து தொகுத்து, இந்த மந்திரிக்கு இந்தந்த வேலை, இந்த மந்திரிக்கு இந்த வேலை பிரித்து கொடுக்குற மாதிரி அந்த 12 தொகுப்பையும் 9 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இதுதான் முக்கியம். இப்போது 9 மந்திரி இருந்தால் போதுமா, அதுக்கு ஒரு சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா லக்னாதிபதினு பேர். 1ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் முதலமைச்சராகவோ அல்லது பிரதான் மந்திரியாகவோ இருப்பார். 1ஆம் இடத்துக்கு அதிபதி. ஏன்னா அவர் தான் விதியை நிர்ணயிக்கிறார். அவர் சரியில்லைன்னு வச்சுக்க, அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா அந்த மொத்த கவர்மெண்ட்டில் எல்லா மந்திரிக்கும் பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப வேற ஒருத்தர் அவர் கீழே தான் பதவி ஏற்றுக்கணும். அது போல் முக்கியமான கிரகம் எது அப்படின்னா லக்னாதிபதினு பேர். லக்னம்ன்றது விதியை நிர்ணயிக்கிற இடம்னு பேர். அதுதான் முக்கியமானது. லக்னம் என்றால் என்ன? விதியை நிர்ணயிக்கிற இடம். இந்த விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த விதியை நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே போட்டால் வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும். ஆக பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில், பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இப்போ நிர்ணயிக்கப்பட்டது தான் இந்த விதி. அந்த விதி லக்னத்தின் அடிப்படையிலேருந்து தொடங்குகிறதுன்னு அர்த்தம். அப்போ நான் விதினா என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் இந்த விதியை நிர்ணயிக்கப்படுது. விதினா என்னன்னாக்கா அது ஒரு சிஸ்டமேட்டிக்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே முதலாளி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். முதலாளி இருக்க மாட்டார், ஆனால் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அது பாட்டு தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இயற்கையாக ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் கடவுள், இந்தந்த கர்மாக்கு இந்தந்த பலன் அப்படின்ற மாதிரி. அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அது விதியாகும். இந்த விதிக்கு ஒரு ஆப்ஷன்லாம் சில இதெல்லாம் கொடுப்பாங்க. விதிக்கு சில
ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. விதின்றது இயற்கை. அப்போனா ஒன்று இருக்கும், இயற்கைக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும்னா அது பேர் செயற்கைன்னு சொல்லக்கூடியது ஒன்று சேர்ந்தே இருக்கும். அது பேர் என்னன்னா மதின்னு பேர், விதி மதின்னு பேர். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் விதிலேயே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது விதி மதின்னு ரெண்டு இருக்கும், ரெண்டு அமைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒரு விதியை வந்து விதின்னு ஒன்று வச்சுக்கலாம், மதின்னு வச்சுக்கலாம். ரெண்டு அமைப்பாக ரெண்டு சிஸ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியலையே எனக்கு, குழப்புறீங்களா? ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா தெரியும். அந்த செல்ஃபோனில் செட்டிங்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 2 செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஒரு செட்டிங்ஸ் பேருக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ், அவனையே கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இன்னொரு செட்டிங்ஸ் பேர் கஸ்டமைஸ்ன்னு சொல்லக்கூடியது, நாமளாக நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். யாருமே வந்து செல்ஃபோனில் இருக்கிற அதே டிபியை வைக்கிறது இல்லை, செல்ஃபோனில் கொடுத்துருக்க அதே வால்பேப்பரை வைக்கிறது இல்லை. அவன் ஒரு 4-5 வால்பேப்பரை கொடுத்து இதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பான். அப்புறமா கடைசியாக ஒரு ரிங்டோன் வந்து ஒரு 50 ரிங்டோனு கொடுத்து இதுலேருந்து ஒன்று வச்சுக்கோன்னுவான். நம்ம அதெல்லாம் வைக்க மாட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு வேற ஒன்று வச்சுப்போம். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் மதி. அவனே வச்சு கொடுத்துருக்கான்ல, அதுக்கு பேர் விதி. ஆக மொத்தத்தில் 2 சிஸ்டம் தான், விதி ஒன்று மதி ஒன்று. விதியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மதியிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணாலும் நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த சுதந்திரத்தோட கடவுள் நமக்கு கொடுக்குறான். இதில் விதி பலமானதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு செட்டிங்ஸ் பண்ணிப்போம். இது ஒரு ரிங்டோனு, இது ஒரு வால்பேப்பர், இது ஒரு டிபி ஐக்கான், இன்னொன்றுமா தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு நாள் ஹேங் அவுட் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஹேங் ஆகிடுச்சு செல்ஃபோன். அப்போ நம்ம ரீசெட் பண்ணுறோம், என்ன ஆகும்? திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுதான் விதி பலமானது, விதியை மாற்ற யாராலையும் முடியாது. விதியை மதியால் மட்டும் வெல்லலாம், ஆனால் மதி மயங்கும் தன்மை கொண்டது. மதி மயங்கும் போது மீண்டுமே விதி வந்து வேலை செய்யும். புரியுதா? நம்ம என்ன வேணாலும் செட்டிங்ஸாக வச்சுக்கலாம், ஆனால் நம்மளோட விதி எங்கே இருக்குது? ஐடு பண்ணி வச்சுக்கிறோம், மறைச்சி வச்சுருவோங்க செல்ஃபோன் சிஸ்டத்தில். அது பாட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளோட சிஸ்டத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாம். அதுதான் நம்ம இதுக்கு அது ஜோசியரோட வேலை என்னென்னா, உங்களோட செட்டிங்ஸ் படியெல்லாம் சொல்கிறது கிடையாது. உங்களோட விருப்பப்படி இஷ்டப்படி சொல்கிறது ஜோசியரோட வேலை இல்லை. தலையெழுத்து என்னான்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. டிஃபால்ட் அப்போ அந்த பொருளை வாங்கும்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அந்த கடைக்காரர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சார் இதில் வந்து 12 MB கேமரா இருக்குது, இதுக்குள்ளே இந்த சவுண்டு இருக்குது, இதுக்குள்ளே இது இருக்குது, இது இதுக்கு நல்லது, இது அதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாரா இல்லையா? ஒரு யூடியூப் எடுக்கலாம் சார் இதை வச்சுன்றாரு ஒருத்தர் இதை வச்சு நிறைய வீடியோஸ் இருக்கும், செல்ஃபி எடுத்தால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், இதில் சவுண்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும், இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நல்லா இருக்குது, இதில் அது இருக்குது, இது இருக்குன்னு இன்னுமே சொல்கிறாரு இல்லையா? அதை மாதிரி இது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கடவுள் வந்து நம்மளெல்லாம் படைக்கிறான். இதுக்கு இது நீ சரிப்பட்டு வரும், இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு. ஒருத்தர் டான்ஸுக்கு சரிப்பட்டு வருவான், ஒருத்தர் பாட்டுக்கு சரிப்பட்டு வருவான், ஒருத்தர் ஆட்டத்துக்கு சரிப்பட்டு வருவான், ஒரு விளையாட்டுக்கு சரிப்பட்டு வருவான். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதை பற்றி சொல்கிறது அவரோட வேலைங்கிற மாதிரி ஜோசியரோட வேலை அதான். உன் தலையெழுத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. ஐயோ என் தலையெழுத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இல்லையா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தான் மாற்றணும். விதிப்படி தான் வாழணுமா? நம்ம விதித்தது விதிப்படி தான் வாழணுன்னா நம்ம சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாற்றிக்கலாங்கிறதுனால தான் சாமியை கும்பிடுறோம். சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. நீங்கள் ஆனால் அவர்கிட்ட சஜஷன் கேட்கலாம், அதை மாற்றிக்கிறது என்ன வழின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த மாதம் ஒன்று கல்யாணம் ஆக போகுதுன்னு, ஐயோ எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னா தள்ளி போடலாம், அது உங்கள் இஷ்டம். அது எப்படி முடியும்? விதியில் நினச்சி தள்ளி போட முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு தள்ளி போட முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன். விதியை மதியால் வெல்றமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 15 குழந்தை பிறக்கணும்னு இருக்குது. அந்த காலத்தில் பிறந்திருக்குதா? அதுக்கப்புறம் டசன் கணக்கு, அதுக்கப்புறம் அரை டசன், அதுக்கப்புறம் 1/4 டசன் எல்லாம் பிறந்துதா? இப்போ ஒன்று போதுன்னு நிறுத்திக்கிறாங்களா? நிறுத்துறது எப்படி நிறுத்துகிறாங்க? மருத்துவ உதவியோடு நிறுத்தி கொள்கிறார்கள். சரியா? அப்படி மருத்துவ உதவியோடு நிறுத்திக்கிறது பேர் மதி. நம்மளாக விருப்பப்பட்டு ஒரு ஜனனத்தையே நிறுத்திக்கிறோம், பிறப்பையே நிறுத்திக்கிறோம். எனக்கு பிறக்க வேண்டாம் 15 குழந்தைய வேண்டான்னு 2 குழந்தையோடு நிறுத்திக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய பவர் நம்மக்கிட்ட இருக்குது. மதியின் அடிப்படையில் நாமளாக
மருத்துவத்தை துணை கொண்டு நாம் அதை அந்த பிறப்பையே நிறுத்திக்கிறோம். கரெக்டா? அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கலாம். விதித்தது விதிப்படி தான் நடக்கும் எனில் ஜோசியருக்கு வேலை இல்லை, கடவுளுக்குமே அவசியம் இல்லாமல் போயிடும். அதை மாற்றிக்கலாங்கிறதுனால தான் நம்மெல்லாம் சாமியே கும்பிடுறோம். இப்போ இந்த மாதிரி விதி மதின்னு 2 அமைப்பு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலான்ற அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஜாதகம்லாம் பார்க்குறோம். ஜோசியெல்லாம் பார்த்து கேட்டு நல்லது கெட்டதை பார்த்துட்டு கெட்டது இருக்குதுன்னாக்கா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்குறோம். இப்போது கெட்டதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 அப்படிங்கிற இடங்கள் ரொம்ப கெட்ட இடங்கள். இன்னும் சில விஷயங்கள்லாம் கெட்ட இடங்கள் இருக்குது. மேலோட்டமாக சொல்லணும்னா 6, 8, 12 கெட்ட இடங்கள். இந்த 12 கட்டம் சொன்ன பாருங்கள், அதில் இந்த 3 கட்டம் ரொம்ப மோசமான கட்டம். இதுதான் நம்மளோட தலையெழுத்திய நாசம் பண்ணக்கூடிய இடங்கள் இந்த 3 இடங்கள் தான். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் நல்லது தான். இங்கே போகிறவங்களுக்குலாம் குட் ஃபீல் கிடைக்குமா? கோர்ட்டுக்கு போகிறவங்களுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கோ குட் ஃபீல் கிடைக்குமா? ஹாயாக ஜாலியாக போகிறாங்களான்னா போக மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கெடுதலான இடம். அதுபோல் 6, 8, 12ங்கிற கிரகங்களில் அடிப்படையாக கொண்டு அவங்களோட பாவங்களெல்லாம் நம்ம கணிக்கிறோம். யார் ஒருத்தருக்கு 6, 8, 12 ஆதிக்கம் அதிகமாக இருந்தால், அதாவது 6, 8, 12 நிறைய கிரகங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலோ, அல்லது 6, 8, 12 அதிபதியோட நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருந்தாலோ அந்த ஜாதகம் பாவப்பட்ட ஜாதகமாக கணிக்கப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகமே பார்க்குறதுல பல பேர் மூடி கொடுத்துருவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் கடவுளை நம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. சரியாக பலன் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆக அதிகம் கெட்டால் அது ஆபத்தான ஜாதகமாக இருக்குது, அது நல்ல ஜாதகமாக இல்லைன்னு அர்த்தமாயிடுது. அதுக்கு பலன் சொல்கிறதுனால நன்மைகள் இருக்காது, அதை நிறுத்திடுறோன்னு அர்த்தம். இப்போது இந்த ஜாதகத்தில் ஜாதகப்படி தான் நடக்குதா இல்லை வேறு மாதிரி நடக்குதான்னா, தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி மெய்வருத்த கூலி தரும், தன் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரா. இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்லாம் ஸ்பீச் கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மோட்டிவேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தானே சொல்கிறாங்க. ஜாதகம் போல் வாழ்க்கைன்னு ஏதாவது ஒரு ஞானி சொல்லியிருக்கானா? கிடையாது. ஜோசியரோட வேலை விதியை சொல்கிறது தான், ஜாதகத்தை பற்றி சொல்கிறதா. ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு தான் மகான்கள் சொல்கிறாங்க. படித்தவங்க, அனுபவஸ்தர்கள் ஆட்டிடியூடை பற்றி தான் சொல்கிறாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. அப்போ மாற்றணுன்னா என்ன ஆகுது? சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்கிறாங்க. உங்களோட சுபாவங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம சாஃப்ட்வேரை மாற்றினா தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் மாறப்போகுது. அப்போ மாற்றாமல் வச்சுருந்தோன்னா, நம்ம மாறாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை மாறாது. நாம் மாறினா நம்ம வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்? நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான பலன்களையும், கெட்ட விதமான மாற்றங்கள் கெட்ட விதமான பலன்களையும் தரும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது. இதுதான் அர்த்தம். நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுக்கிட்டா நல்லதுன்னு அர்த்தம். அப்போது குறைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த குறைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறைகளுக்கு தான் பரிகாரங்கிற வழியில் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பக்தி, பரிகாரம் இவைகளெல்லாம் சொல்வது அந்த குறைகளுக்கான ரெமிடிஸ், அதுக்கான தீர்வுகள் அல்லது முயற்சிகள்னு அர்த்தம். அப்போது பலம்னு ஒன்று இருக்கும். கிரகங்களுக்கு பலம். அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், அவனுக்கு என்ன ஆட்சியில் இருக்கிறான் அப்படின்னாக்கா பலமாக இருக்கும். சில பேருக்கு பலம் இருக்காது, பலவீனமாக இருக்கும். அந்த பலவீனமான நல்ல கிரகங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்மளோட உடம்புல விட்டமின் டிஃபிஷியன்சி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ளிமெண்ட்டாக வேறு ஏதாவது எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ராசிக்கல் போடுறது, அந்த மாதிரி ராசிக்கல் போடுறது, ரத்தனங்களை போடுறது, இல்லை வேறு ஏதாவது நல்ல வழியிலெல்லாம் அதிர்ஷ்டகரமான விஷயங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதை பலம் ஏற்றிக்கலாம். அதை எந்த விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை பலம் ஏற்றிக்கிறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற பலன்களில் வந்து 3 வித பலன்கள் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று நெகட்டிவ் பலன், இன்னொன்று பாசிட்டிவ் பலன், இன்னொன்று கலந்த பலன். நெகட்டிவ் பலன் மட்டுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், உங்களுக்கு இது உருப்படாதுன்னு. பாசிட்டிவ் பலன் மட்டுமே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதையும் ரொம்ப தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக இந்த நல்லது நடக்குங்க. சில பேருக்கு ரெண்டும் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறது? நம்ம பார்சாலிட்டியாக அப்படி ஒரு பாலிஷ்டாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏங்க இப்படி இருந்தாலும் இப்படி பண்ணலாம், இப்படியும் பண்ணலான்னு. அப்போ உடனே அங்கே தான் ஜோசியர் மேலே நீங்கள் சந்தேகப்படுவீங்க. என்ன சொல்லுவீங்க?
அந்த ஆள் இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாருன்னு. உங்களுக்கு அவநம்பிக்கை எங்கே வருதுன்னு அங்கே தான் வருது. ஏன் அது வருது, ஏன் அந்த ஜோசியர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு திருமண ஸ்தானம்னு ஒன்று வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தை திருமண ஸ்தானம்னு சொல்லுவோம். திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். அதில் சுபகிரகம் ஒன்று இருக்குது, குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே வந்து பாவகிரகமான சனி பகவானும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 விதமான பலன் அதில் இருக்குமா இருக்காதா? 2 விதமான பலன் இருக்கும். உங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ல் குரு இருக்கார், அற்புதமாக இருக்கும். அப்போ 7ல் சனி இருக்கார், என்ன ஆகும்? கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ 2மே இருக்கா இல்லையா? கலந்த பலன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? கலந்த பலன். அந்த இடத்துல தான் அதை சொல்லும்போது தான் ஜோசியர்கிட்ட உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா இருக்கிற குரு ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு போட்டோம். நல்லா இல்லாத சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு போகணும். புரியுதுங்களா? அப்போ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும், மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும், 3வதாக மிக்சடாக இருக்கும், கலந்ததுன்னு ஒன்று இருக்கும். 2மே இருக்கும். அவங்களோட வாழ்க்கை மதில் மேல் பூனையாக இருக்கும். 50% இப்படி ஆகலாம், 50% இப்படி ஆகலாம். அப்போ என்ன ஆகும்? அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அது அந்த வேலை செய்ய போகுது. கெட்டதை அவங்க பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, நல்லதை பூஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை தொடரப்போகுது. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது பலன்கள் 3 விதமாக இருக்குது. முழுக்க நல்ல பலன், முழுக்க கெட்ட பலன், 2ம் கலந்த பலன்னு சொல்லக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் யோகம் தோஷன்ற 2 அமைப்பு இருக்குதுங்க. யோகம்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், தோஷம்னா என்ன அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 அமைப்பு இருக்குது. இது பைபாஸில் போகிற மாதிரி. இது அமைப்பு சிஸ்டத்துக்கு இல்லாமல் இது சிக்னலில் போகிற எல்லா வண்டியும் போவோம். ஆம்புலன்ஸுக்கு சிக்னல் கிடையாது, அது ஒன்றும் அவன் பண்ண வேண்டியதில்லை, அடித்து தள்ளிட்டு போயினே இருக்கலாம். அது மாதிரி யோகம் தோஷம்ங்கிறது என்னென்னா சிஸ்டத்தை கேர் பண்ணாமல், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாமல் அது பாட்டு அது வேலை செய்யும், தனியாக எக்ஸ்ட்ரா ரூல் பண்ணும். அது பேர் யோகம் தோஷம்னு 2 அமைப்பு இருக்குது. இப்போ யோகம் இருக்குது, தோஷம் இருக்குதுனாக்கா, யோகத்தை சொன்னால் சந்தோஷப்பட்ட போகிறீங்க. தோஷத்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, தோஷம்னா நெகட்டிவ்னா என்ன, குறைபாடுன்னு அர்த்தம். இப்போ 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், கேது பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார். ஏதோ ஒரு பாவகிரகம் 1க்கு 2 இருக்குது. இப்போ அவருக்கு தோஷம் இருக்குது. ஆனால் ஜோசியருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அவர் நாக்கை வச்சு தான் அவர் ஜோசியம் வாழ்க்கை ஓடுது. அவருக்கு வாக்கு பலிதம் இருக்கிறதுனால இந்த தோஷத்தை அப்படியே அப்பட்டமாக சொல்லக்கூடாது. 1க்கு 3 கிரகம் இருக்குது, உனக்கு குழந்தை பிறக்காது, ஏஞ்சி போன்னு சொல்லக்கூடாது. அது நாகரிகமாகவும் இருக்காது, அது நல்லதும் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணி பாருங்கள், நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம்னு சொல்லுவார். எப்படி? ஒரு நெகட்டிவை முழுக்க இருக்க நெகட்டிவை நாகரிகமாக எடுத்து சொல்வது தான். அவன் 1-2 வாட்டி ட்ரை பண்ணுவான். டாக்டர்கிட்ட போய் பொதுவாக சில பேர் நேரடியாக ஜோசியரை வர்றதில்லை. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, இப்போ கூட கேமராவில் தான் காட்ட முடியும். 5 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்ம ஒரு பரிகாரத்துங்களை சொல்கிறோம், அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க, மிராக்கிள் நடக்குது, குழந்தை பிறக்குது. அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகணும்னா கூட என்ன வேணும்? கடவுளோட அனுகிரகம் வேணும். கடவுளோட அனுகிரகம் வேணும்னா ஜோசியர் வழிகாட்ட வேண்டும், பரிகாரத்துக்கு வழி சொல்ல வேண்டும். பரிகாரத்தை சொல்லாமல் அல்லது செய்யாமல் நேரடியாக செய்யப்படுகின்ற மருத்துவங்கள் கூட பலனளிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் ஜோசியத்தோட வழிகாட்டின்னு அர்த்தம். ஜோதி இருக்கிற இடம் ஜோதிடம். ஒருத்தருக்கான வாழ்க்கையை இருட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவனுக்கு லைட்டு வெளிச்சம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும், கரடுமுரடான பாதையாக நல்ல பாதையாங்கிறத சொல்கிறது தான் ஜோசியரோட வேலையாக இருக்கிறது. ஸோ அவரோட நாக்கில் அந்த பலிதம் இருக்கிறதுனால, வாக்கு பலிதம் இருக்கிறதுனால தோஷத்தெல்லாம் நாசுக்காக சொல்லுவார். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும். இல்லாத பட்சத்தில் அறகுறையாக நடந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு அர்த்தம். இதுதான் தோஷத்துக்கான விளக்கம். யோகத்துக்கான விளக்கம் என்னென்னா, நம்மளோட முயற்சி, இவ்வளோ முயற்சி போடுறோம், ஆனால் சில பேருக்கு ஒன்றுக்குமே ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை, இவ்வளோ ஒன்று கிடைக்கும். சில பேர் முயற்சி பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருப்பான்,
ஆனால் அவனை தேடி வந்து பலன் தருவாங்க, தேடி வந்து பதவி தருவாங்க, தேடி வந்து வாய்ப்பு தருவாங்க. அந்த வாய்ப்புக்கு பேர் தாங்க அதிர்ஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம் இல்லைன்னா பல பல திறமைசாலிகள்லாம் முடங்கி கிடக்குறாங்க அதிர்ஷ்டம் இல்லாமல். அதிர்ஷ்டம் இல்லாம நம்மளோட திறமைகளில் பலன் தராது. நம்மளோட திறமைகள் தகுதிகள் எல்லாம் பலன் தரணும்னா அதுக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டங்கிறது வாய்ப்பை குறிக்கும். அந்த வாய்ப்பும் வேணும். அது இல்லைனாக்கா கஷ்டம். ஒரு பக்கம் தகுதி, இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம், ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை. தகுதி இல்லாத அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் இல்லாத தகுதியோ சரியாக நிற்காது, நிலைக்காது. இதுதான் பிரச்சனை. ஸோ யோகம்ங்கிறது வாய்ப்பை தர வைக்கிறது தான், அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறது தான் யோகமாகும். இதுக்கு நம்ம முயற்சி எதுவும் பண்ண வேணா, இருந்தால் தானாக வரும். இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அதிர்ஷ்டத்தை இழுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ராசிக்கல்கள் அதிர்ஷ்ட கற்களெல்லாம் போட்டு அதை இழுக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பாக இருக்குது. அது ஒரு கண்டென்சர் மாதிரின்னு சொல்லலாம். ஸ்லோவாக சுற்றுற ஃபேனை கண்டென்சர் மாற்றி புது கண்டென்சர் போட்டால் வேகமாக சுற்றும். அந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். 4 விதமான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அது என்னன்னா விதின்னு ஒன்று, மதின்னு ஒன்று, காலம்னு ஒன்று, நேரம்னு ஒன்று. இது 4ம் சேர்ந்து தான் நமக்கு இன்றைய நடக்கிற ஒரு வருஷம். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னா எனக்கு விதி இருக்கணும், அது எனக்கு மதி இருக்கணும், எனக்கு ஆர்வம் இருக்கணும், அதுக்கான காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கான நேரம் இப்போ நடந்துட்டு இருக்கணும். இது 4ம் சேர்ந்து செட் ஆனால் தான் இது நடக்குதுன்னு அர்த்தம். அது என்ன கால நேரம். விதி சொல்லிட்டேன், இயற்கையாக கடவுள் நம்ம ஒரு கர்மாக்கத்த மாதிரி படைச்சது விதி. மதின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம். காலம்ன்றது என்னென்னா தசா காலத்தை சொல்கிறோம் நாங்கள் ஜோசியத்தில். நேரம்ங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற ஷார்ட் டைம்ஸை சொல்கிறோம், கொஞ்சம் கம்மியான நேரத்தை சொல்கிறது. கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தினப்பெயர்ச்சி இருக்குது, மாத பயிற்சி இருக்குது, வருட பயிற்சி இருக்குது. ஆக 3 விதமான கிரகங்களின் இடமாற்றத்தை சொல்லுவது நேரமாகும். காலம்ங்கிறது லாங் டைம். 6 வருஷம் சூரிய தசை, 20 வருஷம் சுக்கிர தசை, இப்படி வருடக்கணக்காக இருக்கிறது காலம்னு பேர். அதை இங்கிலீஷில் சொல்லணும்னாக்கா உங்களுக்கு உதாரணத்துக்கு வெதர் அண்ட் கிளைமேட்டுன்னு சொல்லலாம். வெதர்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம், கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இருந்துட்டு போகக்கூடியது, ஒரு நாளைக்கு இருக்கலாம். டெய்லி ரிப்போர்ட் தருவாங்க, அது பேர் வெதர் ரிப்போர்ட். கிளைமேட் ரிப்போர்ட் கிடையாது. அது என்னது, டிவியில் சொல்கிறது, ஃபோன் ஆன் பண்ணால் வர்றது, இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குது வெதர், எத்தனை டிகிரி இருக்குது வெயில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது பேர் வெதர் ரிப்போர்ட். அது ஒரு ஷார்ட் டைம். இன்றைக்கி நேரம் நல்லா இருக்காது, நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மாறுதா இல்லையா, அது வெதர் ரிப்போர்ட். கிளைமேட்டுங்கிறது நீண்ட காலம் ஒரு இடத்துல இப்படி தான் இருக்கும். ஊட்டி எப்படி இருக்கும், பெரும்பாலும் அங்கே கூலாக தான் இருக்கும். சிம்லா எப்படி இருக்கும், பெரும்பாலும் அப்படி கூலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது பேர் கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ விதி, மதி, நேரம், காலம் அப்படிங்கிற 4ஐயும் மனசில் வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த கிரக பயிற்சியை சொல்லும்போது குரு பயிற்சின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, டிவிலெல்லாம் போடுவாங்க, குரு பயிற்சி அல்லது 2026 எப்படி இருக்கும்னு. அடித்து பிடிச்சி பார்ப்பீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பூர்ணமாக நம்புவீங்க. அது ஒரு 25% தாங்க, அது கடைசி ஆப்ஷன் தான். அதை போய் நீங்கள் பரிபூர்ணமாக நம்பிங்க. எனக்கு 2026 கடகத்துக்கு குரு வர போகிறாரு, அதனால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னாக்கா, மகர ராசியை சேர்ந்த ரஜினிகாந்துக்கு இப்போ கல்யாணம் ஆகுமா? 75 வயசில் அவருக்கு ஆகாதுங்க. ஏற்கனவே அந்த தசா புத்திலாம் கடந்துட்டார், காலம் கடந்து போயிடுச்சு. ஸோ அப்போ 7 வயசுக்கு ஆளுக்கு ஆகுமா? அதுவும் ஆகாது. அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறோம். முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு குரு பலன்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த காலத்தில் தான் அது நடக்கும். காலம் கடந்துட்டால் அதெல்லாம் நடக்காது. பொது பலனை முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. அந்த குரு பயிற்சியை முழுமையாக நம்பினீங்கன்னா, அந்த ஜோசியத்தை அப்படி முழுமையாக சொல்லி கேட்டு பேருக்கும் புகழ் அந்த ஜோசிக்காரனுங்க ஆசைப்பட்டு டிவியில் போய் ஜி தமிழில் போய் தமிழால் உட்கார்றது, விஜய் டிவியில் போயிட்டு நீயா நானால் உட்கார்றது, அங்கே போய் அவமானப்பட்டுன்னு வர்றது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. விளக்கம் கொடுக்கணும். விதி வேறு, மதி வேறு, காலம் வேறு, நேரம் வேறு. நேரத்தை மட்டும் வச்சு அதை பார்த்துட்டு இவருக்கு இப்படி இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறதுல நல்லா இல்லை. இப்போ கூட ஒரு பொண்ணை பார்த்து, கல்யாணம் ஆன பொண்ணை வச்சு பார்த்துட்டு அவருக்கு இன்னும் 2 வருஷம் பார்த்து கல்யாணம் ஆகும்னு சொன்னார். ஊரே காரிக்கு போயிச்சாது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போய் மாட்டக்கூடாது. பேர் புகழுக்கெல்லாம் போய் ஆசைப்படக்கூடாது. நம்ம பேர் டிவியில் வரணும், நம்மளோட முகம் டிவியில் வரணும்னு இப்படி போய் ஏடாகுடமாக சொல்கிறது தான். அதால் ஒட்டுமொத்த ஜோசியத்துக்கும் கெட்ட பேர் வருது. அப்படி இல்லை, அந்த டிவியில் சொல்கிறது கோச்சார பலன்
அதுக்கு 25% தான் பவர். மீதி எல்லாம் அதுக்கு முன்னாடி. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டி நல்லா இருக்குதான்னு பாருங்கள். சட்டியில் இருக்கா இப்போ உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சட்டியில் இருக்குதான்னு பார்க்கணும். விதியில் இருந்தால் தானாங்க இப்போ இருக்கிற குரு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் சேர்த்து பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறது. ஜாதகத்தோட அமைப்பு 2ஆக பிரிக்கிறோம் நாங்கள். கட்டம் போட்டு மேலோட்டமாக பார்க்குறது ஒன்று, ஜாதக புத்தகத்தை எழுதி வச்சு பார்க்குறது ஒன்றுன்னு 2 அமைப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, மேலோட்டமாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, உள்ளார்ந்து பார்க்குறது. அதாவது அப்படியே ஒரு கட்டத்தை அப்படி மேலே பார்த்தாலுமே போதும், அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லலாம். அது வரைக்கும் சொல்கிற பலன் இருக்குது. உள்ளார்ந்து கணக்கிட்டு பார்த்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. 2 வகை இருக்குது. மேலே என்னன்னா தெரியும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பலன் சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரு 10-11 விஷயங்களை பார்ப்போங்க. இந்த ஜாதகத்தை பற்றி பலன் சொல்லும்போது சில பேர் வந்து கடைசியில் இருக்கிற ஒரு முக்கிய விஷயத்தை எடுத்து முதல்ல சொல்கிறது, முதல்ல இருக்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகிறது, இப்படிலாம் இருக்கும். ஒரு 11 அம்சமாச்சு ரொம்ப முக்கியமாக பார்ப்போங்க நாங்கள். இப்போ ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா அதில் 11 பேர் விளையாடுவாங்க. அது ஒரு 14 பேர் இருப்பாங்க, 3 பேர் ரிசர்வில் இருப்பாங்க, மீதி 11 பேர் ஃபீல்டுக்கு வருவாங்க. அந்த 11 பேருக்கு என்ன வேலை? 5 பேர் முக்கியமாக பேட்டிங் வேலை இருக்கும், ஒரு ஆள் கீப்பிங் வேலை இருக்கும், மீதி 5 பேருக்கு பவுலிங் வேலை இருக்கும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போது 11ஆவது ஆளாக பவுலிங் போடுறவரை கூப்பிட்டு வச்சு முதல் ஆளாக ஆட்டம் ஆடு பாடணும் பேட்டை கையில் கொடுத்தாக்கா நல்லா இருக்குமா அவரோட ஆட்டம்? பொட்டு பொட்டுன்னு போயிடுவார் ஆட்டாட. அப்போ ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் ஆர்டர் பண்ணுறோம் நம்ம. பேட்டிங்க்கு பெரிய ஆள் இவர், பவுலிங்க்கு பெரிய ஆள். பால் போடும்போதும் பவுலர்ஸை முதல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸை முதல்ல போடுவாங்க. அப்புறமா கடைசியாக வேணால் நடுவில் வேணால் ஜெயிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு தெரிஞ்ச அளவில் சேஞ்சஸுக்கு தேவையில்லை, எதுவுமே பலன் தரலனாலும் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்ஸ்மேன்கிட்ட கூட கொடுத்து நீங்கள் ஒரு ஓவர் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 ஓவரை போட சொல்லி இல்லை சேஞ்ச் ஆகாத ஆட்டத்தில்னு பார்ப்பாங்க. ஆனால் ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் எப்படி கொடுக்கணும்? பிரதானமானதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் ஒரு 10-11 அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா, அதில் என்னென்னா முதல்ல ஸ்தானத்தில் யார் இருக்கான்னு பார்ப்போம். 2ஆவதாக ஸ்தானாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். அவர் கேந்திரமா, திரிகோணமா, 6-8-12 அல்லது மற்ற இடமா அப்படிங்கிற பார்க்குறது 2ஆவது அமைப்பாக இருக்கும். 3ஆவதாக ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்கிறாரான்னு ஸ்தானாதிபதியோட பலத்தை பார்ப்போம். ஆட்சியாக, உச்சமாக, நீச்சமாக, பகையா, சமமா அல்லது மூல திரிகோணமா அப்படின்னு ஒரு 6 வகையான பலம் இருக்குது. அந்த 6 பலத்தில் எந்த பலத்தில் இருக்காருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த ஸ்தானாதிபதியோட சேர்ந்தவங்கள பார்ப்போம். கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த வகையில் இவங்க பாவியோடு சேர்ந்துருக்காங்களா, 6-8-12 சேர்ந்துருக்கிறாங்களா அப்படின்லாம் பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்தானத்தை வந்து பார்க்குறது, கல்யாணத்துக்குன்னா 7ஆம் இடத்தை யார் பார்க்குறாருன்னு பார்ப்போம். அப்போது சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் பார்வைப்பட்டுக்கினே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த இடம்லாம் பாதிக்கப்படும். பார்வையை பார்ப்போம். அப்போது பெரும் பார்வைன்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்தானத்தில் விழுகின்ற பார்வைகள்லாம் என்னென்ன கிரகத்தோட பார்வை, சுபகிரக பார்வையா அசுப பார்வையா அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா வந்து இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து என்ன ஆகுனாக்கா, இது இல்லாமல் காரகத்தை வேற பார்ப்போம். இந்த 7ஆம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கான காரகன் யாருன்னா சுக்கிர பகவான். அவர் எப்படி இருக்காரு, அவரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்ப்போம். இவ்வளோ விஷயம், அந்த 6 விஷயமாச்சு. நாங்கள் மேலோட்டமாக பார்க்குறது ஒன்று இருக்குது. அப்புறம் உள்ளார்ந்து பார்க்குறது, இது பார்த்தோன்னே தெரியுங்க. இந்த மேலோட்டமாக பார்த்தோன்னே இதெல்லாம் தெரிஞ்சிடும். உள்ளார்ந்து பார்க்குறதுன்னு அது வந்து இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்குன்னா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த பாதத்தில் இருக்குது, யாரோட சாரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த சார பலத்தை வந்து உள்ளார்ந்து தான் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ராஜயோகம் இருக்கா, சாதாரண யோகம் இருக்கா, சிறப்பான யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கிரகங்களுக்கு ஏதாவது அவஸ்தைகள் ஏற்பட்டிருக்குதான்னு பார்ப்போம். அதெல்லாம் உள்ளார்ந்து தான் பார்க்கணும். இந்த கிரகம் வக்கரத்தில் இருக்குதா, அஸ்தங்கமாக இருக்குதா, அல்லது அதிசாரத்தில் இருக்குதா, அல்லது நவாம்சத்தில் போய் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கா, இந்த மாதிரி கிரக அவஸ்தைகள் எல்லாம் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தானத்துக்கு அல்லது ஸ்தானாதிபதிக்கு ஆகாத கிரகங்கள்னு சிலதெல்லாம் இருக்கும். விசேஷமாக பாதகாதிபதி யார், திதி சூனியத்துக்கு அதிபதி யார், இவைகளோடு ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்கா, அவங்க வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்களா, இவங்க போய் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்களா,
இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்றது அதையும் டீப்பாக பார்க்கும்போது அதையும் பார்ப்போம். இது இல்லாமல் சிறப்பான தோஷங்கள் ஏதாவது, செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட வகையில் இருக்கிற தோஷங்கள் ஏதாவது இருக்கா, சாபங்கள் இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். தோஷம், சாபம், குரு சண்டால தோஷம் இருக்கா, பிரம்மாஸ்தி தோஷம் இருக்கா, நாகதோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, அப்படிங்கிற மாதிரி தோஷங்களெல்லாம் தேடி பார்க்குறது. அத்தோடு இல்லாமல் அவங்க கேட்குற கால நேரத்தை நல்லா இருக்குதா, தசாபுத்தி பலன்கள் இப்போ சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோத்தையும் பார்த்தாலும் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா, மதி இருக்குதா, எண்ணம் எப்படி இருக்குது, மதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிரகங்களில் வந்து ஓரத்தில் இருக்கா, நடுவில் இருக்கா, இந்த சைடில் இருக்குதா, லெஃப்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கான்னு பார்க்குது. பாகைன்னு சொல்லக்கூடிய டிகிரியை பார்ப்போம். ஸோ இவ்வளோ அமைப்பு இருக்குது. குறைஞ்சது ஒரு 11 அமைப்பாச்சு பார்க்கணும். அதில் கண்ணுக்கு தெரியக்கூடியது ஒரு 6 அமைப்பை கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லலாம். மீதி 5 அமைப்பு உள்ளார்ந்து கணக்கிட்டு தான் பார்க்கணும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி கணக்கிட்டு பார்ப்பாங்க, அல்லது முழுசாக கம்ப்யூட்டர் ஜாதகத்தை போட்டு பார்க்கணும். கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டு எல்லா கணக்கும் டேபிள் மேலே இருந்துச்சு அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் கொடுக்காம நாம் வந்து மேலோட்டமாக சொல்லும்போது, நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தோன்னே சொல்லணும்னு நினைக்கும்போது சிலது மேலோட்டமாக தான் தெரிஞ்சு போயிடும். அதனால் அது பலமான பலனை கொடுக்கும். அவருக்கு மேலே நம்பிக்கை வரும் ஜோசியர் மேலே. சிலது உள்ளார்ந்து பார்த்து தான். ஆனால் பிரதானங்கள்லாம் மேலோட்டமாக தெரியுங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி ஜோசியம் பார்க்குறதுக்கு இத்தனை அமைப்புகள் இருக்குது. மேலோட்ட அமைப்பு, உள்ளார்ந்த அமைப்புன்னு 2 இருக்குது. அது 2த்தையும் பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பெல்லாம் சொல்லி முடிச்சோமா, இப்போ வந்து விதி எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா, அந்த லக்னத்தை பார்த்து நிர்ணயிக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த லக்னம் எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு சூரிய உதயம் எப்போ ஆகுதோ அதுலேருந்து தான் லக்ன நேரம் விதியை நிர்ணயிக்கிறோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த சூரிய உதயத்துலேருந்து மறுநாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் 12 லக்னம் தான் வரும். ஒரு நாளைக்கு 12 விதமான ஜாதகங்கள் மட்டுமே தான் இருக்கிறதுன்னு அர்த்தமாக இருக்கிறது. 12 விதமான ஜாதகம் தான். அதுக்கு மேலே ஜாதகம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். 12 லக்னம் தான் வரும். இந்த 12 ஜாதகத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகம்னா, நாம் ஒரு பொது பலன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே அது பொருந்துங்க. அதே ஜாதகத்தில் இப்போ சென்னையில் பிறக்கிறாங்க, இன்றைக்கி டேட்டுக்கு 11ஆம் தேதி இந்த மாதம் டிசம்பர் மாதம் இன்றைக்கி டேட்டுக்கு இப்போ பிறக்கிறாங்கன்னா, இந்த 1 மணிக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த லக்னத்தில் எவ்வளோ பேருங்க, ஒரு நாளைக்கு 250 பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 240 பேர் பிறக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, 12 மணி நேரத்தை பிரிச்சிங்கன்னா என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 20 பேர் 1 ஹவருக்கு பிறக்கிறாங்கன்னா, அந்த 20 பேருக்கும் ஒரே ஜாதகம் தான் இருக்கும். எல்லாருக்குமே பொருந்தும் அந்த ஜாதகம். பலன் சொன்னால் அந்த 20 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது வாழ்க்கைன்னு அர்த்தம். அதோட அளவு மட்டும்தான் கூடும் குறையும். எப்படி கூடும் குறையும்னாக்கா, அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய நிலைமை இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை பற்றி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் துல்லியமாக சொல்ல முடியுமானா, துல்லியங்கிறதே கிடையாதுங்க ஜோசியத்தில். ரெட்டைப்பிறப்பு பிறப்பாங்க, அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். ரெட்டைப்பிறப்புக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். நம்ம சொல்கிற பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் அப்ளை ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட்டைப்பிறப்பு 2 பேரும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழறாங்களா, ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஒரே மாதிரி டாக்டராக இருக்காங்களா, என்ஜினியராக இருக்கிறாங்களா, சில பேர் வந்து காய்கறி மாதிரி அப்படியே பெட்டில் இருப்பாங்க, சில பேர் ஓஹோன்னு இருப்பாங்க. அப்படியும் இருக்குல்ல ரெட்டைப்பிறப்பில். அதனால் 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான். கடவுள் மறைச்சி தான் வைக்கிறான் நமக்கு. நீயே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்னு வார் கடவுள். அந்த மாதிரி மறைச்சி வைக்கிறார். ரெட்டைப்பிறப்புகளை ஒரு ஆளுக்கு பலன் சொல்ல முடியும், ஒரு ஆளுக்கு இருக்காது. நம்ம சொல்கிற பலன் 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம், மீதி பேருக்கு இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரே ஜாதகம் ஏன் ஒரு ஆளுக்கு இருக்குது ஒரு ஆளுக்கு இல்லைன்னா, இந்த ஜென்மத்தில் எல்லா ஜாதகம் ஒன்று தான், அம்மா ஒன்று தான், அப்பா ஒன்று தான், அவங்களோட பொருளாதார சூழல் ஒன்று தான். ஆனால் பூர்வ ஜென்மம் அந்த 2 குழந்தைக்கு வேறு வேறு. அதையும் சேர்த்து பார்த்து சொல்லணும். பூர்வ ஜென்மத்தை பார்க்குறதுக்கு ஜோசியம் பார்த்தாது, ஞானம் ஒன்று. அப்படி இருக்கும்போது இதுக்காக தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வருதினி குல சம்பந்தாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான். இந்த ஜென்மம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 4 காரணம் இருக்குதா சொல்கிறாங்க. 1 பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை பொறுத்தது, 2வது அவங்க அம்மா அப்பாவை பொறுத்தது, 3வது அவங்க பிறந்த ஜாதி சனத்தை பொறுத்ததுன்றாங்க. வர்ணம் அப்படின்ற வார்த்தை இருக்குது அதில். அவங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்ததுன்னு வச்சுக்கலாம். 4வது அவங்களுடைய நிலைமையை பொறுத்தது, அதாவது பொருளாதாரத்தை பொறுத்து. ஒரே நேரத்தில்
ஒரு கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பிறக்கலாம், அதே நேரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பிறக்கலாம். 2 பேரோட வாழ்க்கை ஒன்றா இருக்குமா? வேறு வேறையாக இருக்கும். அது அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து. ஸோ இந்த அமைப்பையும் நம்ம பார்த்து பலன் சொல்லணும். அப்படிங்கிறதுனால தான் பொது பலன் தான் சொல்ல முடியும் ஒழிய இதுக்கு ரெட்டைப்பிறப்புக்கெல்லாம் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பேர் ஜாதகம் ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால அந்த அமைப்பு இது மட்டுமா, வயசுக்கு ஏற்ற மாதிரி வேறு பலன் மாறும். அது என்னது, அது பெற்றோர் அமைப்பை பற்றிலாம் சொல்கிறாங்களே. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து குழந்தை ஜாதகத்தை காமிச்சு அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிதல் இல்லை, ஜோசியத்தை பற்றியான புரிதல் இல்லாததுனால அது தப்பாலாம் நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அபியூஸ்ன்னு சொல்ல முடியாது, மிஸ்யூஸ். உங்களுக்கு அறியாமைனால அதை தெரியாமல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ 12 வயசு வரைக்கும் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் என்ன சம்பவம் நடக்குதோ அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? பிரதானமான காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் கர்மாவே பிள்ளையை வந்து சேருகிறது. இது எப்போ வரைக்கும் சேருது? 12 வயசு வரைக்கும் அந்த மாதிரி நடக்கும். இது என்ன 12 வயசு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகுங்க. அது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் குரு வட்டம்னு சொல்லுவோம் தமிழில். சமஸ்கிருதத்தில் அது என்ன சொல்கிறாங்கன்னா குரு பர்யாயம் அப்படின்றாங்க. எனக்கு அது வரல, சரியாக வராதனால பர்யாயம். அது பேர் என்ன? குரு பர்யாயம், சனி பர்யாயம். சனி பர்யாயம்னா ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சனி பகவான் 30 வருஷம் ஆகுது. குரு பர்யாயம்னா ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் சிம்மத்தில் ஆரம்பித்து சிம்மத்துக்கு வந்தாருன்னா அது பேர் மகாமகன்னு சொல்லுவாங்க குரு பகவான். சரியா? ஆக ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த 12 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் பெற்றோரோட கர்மாவே காரணமாக இருக்கிறது. 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் 2வது ரவுண்டு அடிக்கிற அந்த குரு பகவானோடது பாதி அம்மா அப்பாவுடைய கர்மாவும் பாதி இந்த பிள்ளையோட கர்மாவும் சேர்ந்து நடக்கும். 3வது ரவுண்டு 36 வயசு வரைக்கும் நடக்குதுன்னா, இப்போ இன்னொரு ஆள் புதுசாக கூட சேர்ந்து வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பா? வாழ்க்கை துணை வந்திருப்பாங்க. அவங்களோடதும் சேர்ந்து நடக்கும். துணையோட இவரோட சேர்ந்து நடக்கிறது இந்த 3வது ரவுண்டு. அப்போ அந்த 3வது ரவுண்டு அப்படிங்கிறது இவரோடது, இவரோட துணையோடது, அம்மா அப்பாவோட சேர்ந்து இருந்தாங்கனாக்கா ஆக்சுவலி இவர் அதுக்கு இந்த வயசில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பார். 24 வயசுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். யாராக இருந்தாலும் ஆம்பளைங்களாக தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கணும், பெண்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணியே இருக்கணும். ஸோ அப்போ 24லேருந்து 36 வயசு வரைக்கும் நடக்கக்கூடியதுக்கு யார் காரணம்? 36லேருந்து 48 வரைக்கும், 36 வரைக்கும் கடந்து துணை காரணம்னு சொல்லிட்டேன். கூட வரவங்களாம் சேர்ந்து வாழுறது. 36 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் இப்போ வந்து நம்ம ரேஷன் கார்டில் யார் இருக்கணும்? நமக்குன்னு தனி ரேஷன் கார்டு இருக்கணும். நான், என் மனைவி, என் குழந்தைகள் அப்படின்றவங்களுடைய பலாபலன்னு சேர்த்து நடக்கும். இது 48 வயசு வரைக்கும் நடக்கக்கூடியது. 48 வயசுலேருந்து 5வது ரவுண்டாக வரும்போது 60 வயசு ஆக முடியும். அப்போது நமக்கு 60 வயசு ஆகிறதுக்குள்ளே என்ன இருக்கும்? குழந்தைங்களாம் வந்து சம்பாதிக்க கூட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களதெல்லாம் சேர்ந்து கலந்து நடக்கும். அவங்களுக்கு பிரதானமான பலன் ஆக்சுவலி நமக்கு 48 வயசு ஆகும்போதே அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். 48ல் பாதி எவ்வளோங்க? 24. நமக்கு 24 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கும், வேலைக்கு போவான்ல, பையனோ பொண்ணோ. அப்போ என்னாச்சு? 48ல் பாதி 24லாம் நம்ம பையன் தலையெடுத்துருப்பான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? 48 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பிள்ளைங்களோட ஜாதகம் அல்லது உதவி அவங்களோட பணம் நம்ம வாழ்க்கையை மாற்றும்னு அர்த்தம். 60 வயசுக்கு மேலே நம்மளோட 60 வயசு, அப்போ நம்மளும் சம்பாரிச்சிருப்போம். 48லேருந்து 60க்குள்ளே நம்ம ரிட்டையர்ட் ஆகிட மாட்டோம். ஸோ ரெண்டும் கலந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது. 60 வயசுக்கு மேலே நாம் ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம ஜாதகமே வேலை செய்யாது. என்ன பண்ண போகுது? பிள்ளைங்களுடைய பிரதானமான பலன் தான் நம்மளாம் அனுபவிக்க போகிறோம். அவர் அனுபவிக்கிறாரோ இல்லையோ, அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, நம்ம சிந்தனைகள் எங்கே இருக்கும்? பிள்ளைங்கள் மீதே இருக்கும். 60 வயசில் பிள்ளைங்கள் மீதே இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்கன்ற நினைப்பிலே இருப்போம். அதனால் 60 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் பிள்ளைகளுடைய ஜாதகமோ அல்லது எண்ணமோ நம்மளை ஆட்டி படைக்கணும்னு அர்த்தம். 72 வயசுக்கு மேலே கூட ஆயுள் இருந்ததுன்னா அது ஒரு குருவோட உபதேசத்தின் அடிப்படையில் நடைபெறும். 72 வயசுக்கு மேலே அப்படின்னாக்கா அது வந்து கடவுளோட அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. 72க்கு மேலே 84 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் இதெல்லாம் அவ்வளோ ஆயிலாம் இருக்க போகிறதில்ல, விட்டுடலாம். ஆக
6 7 பாரம் 8 பாரியம் பரியம் 8 வட்டம் வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. இது தாங்க பலாபலன். இதெல்லாம் அனுசரித்து சொல்கிறது தான் ஜோசியம். இந்த புரிதல், இந்த மாதிரியான ஜோதிட விளக்கங்களை சொல்லணும்னா இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 45 நிமிஷம். 3/4 மணி நேரம் ஆகுது. இந்த 3/4 மணி நேரத்துக்கு யார் ஃபீஸ் தர்றது? அதனால் இவ்வளோ விஷயம் நாங்கள் படித்த விஷயத்தை அத்தனையும் உங்களுக்கு நாங்கள் விளக்க முடியாதனால நீங்கள் ஜோசியரை நம்பி போய் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் கேட்டிங்கன்னா அது வரைக்கும் பலன் சொல்ல போகிறாங்க. புரியுதா? அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு வர வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.